தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது தரவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது புதிய தரவுகள் என்னென்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை அதனுடைய தேர்தல் இணையதளத்தில் தேர்தல் ஆணையமானது பதிவேற்றம் செய்து குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024 பிப்ரவரி 15 வரையிலான தரவுகள் அனைத்தையுமே சுமார் 22,000க்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்களுடைய தகவல்களை தேர்தல் ஆணையமானது பதிவேற்றம் செய்த நிலையில் விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட சீலிட்ட கவர்களில் இருந்து பெறப்பட்ட அந்த ஒரு தரவுகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது பதிவேற்றம் செய்தது. குறிப்பாக 2019 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக, அதாவது 2018 ஆண்டு தேர்தல் பத்திரங்களானது நடைமுறைக்கு வந்த பிறகு 2019 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான அந்த ஒரு தரவுகளை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக அதனுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அதில் எவ்வளவு பேர் தனித்தனியாக எவ்வளவு கட்சிகளுக்கு இந்த நன்கொடையானது சென்றிருக்கிறது என்பது தொடர்பான அனைத்து தரவுகளையும் யார் யாரெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு தரவுகளையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். தேர்தல் உச்சநீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளை டிஜிட்டல் மயமாகி தற்பொழுது இந்த தரவுகளை இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமானது பதிவேற்றம் செய்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து தேர்தல் பத்திரங்களுடைய தரவுகளும் இதன் மூலம் ஆணையத்தினுடைய இணையதள பக்கத்தில் தற்பொழுது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.